தற்போதைய அண்மை செய்தி. அந்தியூர் அருகே 1500 நில பட்டாக்கள் நிபந்தனை பட்டாவாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். கார்த்திகேயன், விவரங்கள். நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகாவில் பல்வேறு கிராமங்களில் வனத்துறையை ஒட்டியுள்ள சுமார் 1500 விவசாய நில பட்டாக்களை நிபந்தனை பட்டாவாகவும் மேலும் சில நிலங்களுக்கு மதிப்பு இல்லாமல் 0 மதிப்பாக வருவாய்த்துறையினர் மாற்றியுள்ளதாக தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 0 மதிப்பை நீக்க கோரியும் நிபந்தனை பட்டாவை ரத்து செய்ய கோரியும் பாதிக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வட்டாட்சியரிடம் மனு கொடுக்க இன்று வந்தனர். வட்டாட்சியர் இன்று திங்கட்கிழமை என்பதால் மனுநீதி முகாமிற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்றிருந்தார். இதனிடையே துணை வட்டாட்சியர் பொதுமக்களிடம் மனு வாங்குவதற்காக வந்தார். ஆனால் வட்டாட்சியரிடம் மட்டுமே மனு வழங்குவோம் என கூறி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அலுவலகத்திலேயே காத்திருந்தனர். தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகாக வந்த வட்டாட்சியர் கவியரசிடம் பொதுமக்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதற்கிடையே பொதுமக்கள் காத்திருப்பதை அறிந்த அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலமும் வட்டாட்சியர் அலுவலகம் பொதுமக்களிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் இது குறித்து தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று, ஏனென்றால் இது நிபந்தனை பட்டா என்பதால் சென்னை தலைமைச் செயலகத்தில் வைத்து மட்டுமே மாற்ற முடியும், எனவே அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். தொடர்ந்து அங்கு வந்திருந்த பொதுமக்கள் அனைவரும் தங்களது மனுக்களை அதன் பின்னர் வட்டாட்சியரிடம் அளித்துவிட்டு சென்றனர். இது குறித்து 18ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு எட்டுவதற்குண்டான நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தனர். சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேல் இருந்ததன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.